பகவத்கீதையின் 18ஆம் அதிகாரம் 3ஆம் ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செயலை விட்டுவிடலாமா அல்லது தொடர வேண்டுமா என்ற குழப்பத்தை எடுத்துரைக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துகள் சொல்லப்படுகின்றன. கருத்து 1, சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாம் செய்யும் எல்லா செயல்களும் ஆசை, பற்றுதல், பாவம் போன்றவற்றை உருவாக்கும். அதனால் எல்லாவற்றையும் விட்டு துறந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உதாரணம், ஒரு மனிதர் சொல்கிறார், வேலை செய்தால் ஸ்ட்ரெஸ் வரும், அதனால் வேலை விட்டுவிடலாம். ஆனால் உண்மையில் வேலை செய்தால் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள முடியும், சமுதாயத்திற்கு நல்ல பங்களிப்பு செய்ய முடியும். வேலைக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் நல்ல மனநிலையுடன் செய்தால் அது தவறாகாது. ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்பதற்காக வேலை தவறு என்று சொல்ல முடியாது. அதை எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். கருத்து 2, மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நல்ல செயல்கள் யாகம், தானம், தவம் மனிதனை உயர்த்தும். அவற்றை ஒருபோதும் விடக்கூடாது என்று கூறுகிறார்கள். உதாரணம், யாகம் என்பது வெறும் வேத சடங்கு மட்டும் அல்ல, நம் தினசரி கடமைகளை தன்னலமின்றி நேர்மையுடன் செய்வதுமே ஒரு யாகமாகும். குடும்பத்திற்காக உழைப்பது, சமூக நலனுக்காக சிறிய உதவி செய்வது போன்றவை அதற்கு உதாரணம். தானம் என்பது நமக்கு உள்ளதை மற்றவருடன் பகிர்வது. அது பணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு உணவு, ஒரு நல்ல வார்த்தை அல்லது உதவி செய்யும் மனம் கூட தானமே. தவம் என்பது உடல், மனம், சொல் ஆகியவற்றில் கட்டுப்பாடு கொண்டு வாழ்வது, கோபத்தை அடக்குவது, தினமும் சில நிமிடம் தியானம் செய்வது, ஒழுக்கத்துடன் செயல்படுவது போன்றவை அதற்கு உதாரணம். இவ்வாறு யாகம், தானம், தவம் ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் மனிதன் நல்ல பண்புகளால் உயர்ந்து மன அமைதியுடனும் சமூக பொறுப்புடனும் வாழ முடியும். அதனால் எல்லா செயல்களிலும் குறை இருக்கும். அதனால் நல்ல செயல்களை விட்டுவிடக்கூடாது. செயலின் பலன் மீது ஆசை இல்லாமல் செய்ய வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.